தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். திமுகவால் உருவான 4 பிரச்சனைகள் பட்டியல் போடும் அண்ணாமலை. தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று திருத்தணி, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் யாத்திரை சென்றார். நாட்டின் நல்ல எதிர்காலத்தை இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டை விரும்பும் நல்ல மனிதர்கள் பாஜகவில் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி. மீண்டும் மோடி வேண்டும், மோடி என்ற வாக்கியம் மக்களின் மனதில் பதிந்துள்ளது. காமராஜர் குறித்து பொய் சொல்லி தோற்கடித்து திமுக ஆட்சிக்கு வந்த 1967 உருவான 4 பிரச்சனைகள் இன்று வரை மக்களை பாதித்துக் கொண்டிருக்கின்றன. திமுகவின் லஞ்ச ஊழல், குடும்ப ஆட்சி, ஜாதி அரசியல், அரசியல் அடாவடித்தன போக்கு, இவை 4ஐயும் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அது கடமை, அதற்கான நேரம் இது. இவற்றை அகற்ற பிரதமர் மோடி 3வது முறையாகவும் ஆட்சிக்கு வந்தாக வேண்டும். முதல் முறை பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் நம் பிரதமர் லஞ்சத்திற்கு எதிரான ஆட்சி செய்து ஊழலை அடியோடு கட்டுப்படுத்தினார். 2வது முறை பொறுப்பேற்று உலகளவில் வளர்ச்சி பாதையில் பயணம் செய்யும் நாடாக மேம்படுத்தியுள்ளார். அடுத்து வரும் 5 ஆண்டுகள் அடுத்த தலைமுறைக்கான ஆட்சியாக அமையும் என அண்ணாமலை கூறினார். பாரதிய ஜனதா அதிமுக குறைபாடுகளை ஃபார்வர்ட் பண்ணுங்க. திமுக தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் களம் மும்முனை தேர்தல் களமாக இயங்கி வருகிறது. பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் லோக்சபா தேர்தல் பணிகளில் போட்டி போட்டு ஈடுபட்டு வருகின்றன. ஆளுங்கட்சியான திமுக மற்றவர்களை காட்டிலும் துரிதமாக செயல்பட்டு வருகிறது. தேர்தலில் வெற்றி பெற மற்ற கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும் என்பதை வியூகமாக வைத்து செயல்படுகிறது. பாஜக அதிமுகவின் குறைபாடுகளை திமுகவின் ஐடி விங் சமூக வலைதளத்தில் பரப்பி வருகிறது. இவ்வாறு திமுக ஐடி விங் வாயிலாக சமூக வலைதளத்தில் பதியப்படும் செய்திகளை திமுக நிர்வாகிகள் தினமும் 20 வாட்ஸ்அப் குரூப்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற வலைதளத்தில் பகிர வேண்டும் என திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் இந்த செய்திகள் அனைத்து மக்களையும் சென்றடையும், லோக்சபா தேர்தலில் கூடுதல் வாக்குகள் கிடைக்கும் என திமுக நம்புகிறது. ராஜினாமா செய்ய தயாரா? பழனிசாமிக்கு ராசா சவால். அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் குறித்து திமுக எம்பி ராசா அவதூறாக பேசியதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அதிமுகவினர் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி, கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்தவர்தான் ராசா. வரும் லோக்சபா தேர்தலில் அவரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்பது போல மக்கள் வெகுண்டெழுந்தால் அவரால் தாங்க முடியாது என பழனிசாமி கூறினார். இப்பிரச்சனை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திமுக எம்பி ராசா, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்வதற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு யோகியதை இல்லை. நான் அந்த வார்த்தை பயன்படுத்தியதற்கு பதிலாக வேறு வார்த்தை பயன்படுத்தி இருக்கலாம் என கூறினால், அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ஒருவர் கருணாநிதியை, முதல்வர் குடும்பத்தினரை பற்றி பேசியது தொடர்பாக ஹைகோர்ட்டில் 2 வழக்கு இருக்கிறது. அதன் பின் நடந்த மாநாட்டில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் முதல்வரின் குடும்பத்தை கேவலப்படுத்தினீர்கள். இதற்கெல்லாம் வருத்தம் தெரிவித்து பொதுச் செயலர் பதவியை பழனிசாமி ராஜினாமா செய்தால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் என எம்பி ராசா தெரிவித்தார். பழனிசாமி செய்த துரோகம், தொண்டர்களிடம் ஓபிஎஸ் பேச்சு. ராமநாதபுரத்தில் நடந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேசினார். அதிமுகவில் தவறான வரலாறை பழனிசாமி உருவாக்கியுள்ளார். தொண்டர்கள் தான் பொதுச் செயலரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதி உள்ளது. அதை மீறி அவர்களுக்கு துரோகம் செய்துள்ள பொதுச் செயலர் என கூறும் பழனிசாமி தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லையெனில் தொண்டர்களுடன் அவரை விரட்டுவோம். எந்த தியாகமும் செய்யாமல் நான் தான் பொதுச் செயலர், எதிர்க்கட்சி தலைவர் என பழனிசாமி பதவி வெறி பிடித்துள்ளார். அவர் கட்சி பொறுப்பிற்கு வந்தது முதல் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை. கட்சி கொடி சின்னம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் கூறியபடி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெறுவோம் என பன்னீர்செல்வம் கூறினார். கோவையில் அதிகாலையில் சோதனை நடத்தும் என்ஐஏ. கோவையில் கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து அங்கு அவ்வப்போது என்ஐஏ சோதனை நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக என்ஐஏ அதிகாரிகள் உக்கடம் அல் அமீன் காலனியில் காலை முதல் சோதனை செய்து வருகின்றனர்.
புதிய தகவலின் அடிப்படையில் 12 இடங்களில் ரெய்ட் நடப்பதாக கூறப்படுகிறது. ஏசி மெக்கானிக் ஒருவரின் வீட்டில் சோதனை நடக்கிறது. NIA அதிகாரிகள் 6 பேர் அவரது வீட்டில் சோதனை செய்கின்றனர். பாஜக தேர்தல் அலுவலகத்துக்கு சீல் வைத்த அறநிலையத்துறை. 2024 லோக்சபா தேர்தல் களம் தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தொகுதி வாரியாக தேர்தல் அலுவலகங்களை திறந்து வருகிறது பாஜக. சென்னை மயிலாப்பூரில் உள்ள RK மடம் சாலையில் தென்சென்னை தொகுதிக்கான தேர்தல் அலுவலகம் நேற்று திறக்கப்பட்டது. தென்சென்னை தொகுதி பொறுப்பாளர் H. ராஜா, மூத்த தலைவர்கள் கரு நாகராஜன், கராத்தே தியாகராஜன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திறக்கப்பட்ட மறுநாளே இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த அலுவலகத்துக்கு சீல் வைத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து இந்து அறநிலையத்துறை தரப்பில் கூறியதாவது: RK மடம் சாலையில் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ரியல் எஸ்டேட் அலுவலகம் வைப்பதாக கூறி வாடகைக்கு சிலர் எடுத்தனர். ஆனால் பாஜக கட்சி அலுவலகம் திறந்துள்ளனர். வணிக நிறுவனம் ஆரம்பிக்கப் போகிறோம் என சொல்லிவிட்டு கட்சி அலுவலகத்தை திறந்தது விதிமீறல். இது தொடர்பான புகாரில் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை மாவட்ட இணை ஆணையர் ரேணுகா தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தி தேர்தல் அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர் என அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறினர். அறநிலையத்துறையின் நடவடிக்கை பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சென்னை செல்வோர் கவனத்துக்கு, கோயம்பேட்டில் ஆம்னி பஸ் நிற்கும். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பஸ்களும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்துதான் இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பஸ் கம்பெனிகளும் ஆம்னி பஸ் சங்கமும் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன. கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பஸ்களுக்கான போதிய வசதிகள் செய்து கொடுக்கும் வரை கோயம்பேட்டில் இருந்தே இயக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த வழக்குகள் நீதிபதி RN மஞ்சுளா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஆம்னி பஸ் கம்பெனிகள் தரப்பில் ஆஜரான வக்கீல், ஆம்னி பஸ் கம்பெனிகளின் பணிமனைகளில் இருந்து பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதிக்க வேண்டும் என வாதிட்டார். போரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம். கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதித்தால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எதற்கு கட்டப்பட்டது என்ற கேள்வி எழும். GST சாலையில் போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்கவே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டது என அரசு வக்கீல் கூறினார். கிளாம்பாக்கத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முடிச்சூரில் 5 ஏக்கர் பரப்பில் ஆம்னி பஸ்களுக்கு அனைத்து வசதிகளுடன் பராமரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு மார்ச் மாதம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கோயம்பேட்டை சுற்றியுள்ள ஆம்னி பஸ் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதித்தனர். இது தவிர போரூர், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளிலும் பயணிகளை ஏற்றலாம். ஆனால் கிளாம்பாக்கத்தில் பயணிகளை ஏற்றி இறக்காமல் தென் மாவட்ட ஆம்னி பஸ்களை இயக்கக்கூடாது. கோயம்பேடு அருகே ஆம்னி பஸ் பணிமனைகளை ஏற்கனவே மக்கள் பயன்படுத்தியுள்ளனர் என்பதால் அந்த நடைமுறை தொடரும். மறு உத்தரவு வரும் வரை கோயம்பேடு ஆம்னி பஸ்களின் பணிமனைகளை பயன்படுத்தலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். போட்டித் தேர்வு முறைகேடுகளுக்கு ரூபாய் 1 கோடி வரை அபராதம். மத்திய மாநில அரசுகள் நடத்தும் அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் வினாத்தாள் கசிவது, ஆள்மாறாட்டங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. ராஜஸ்தான், ஹரியானா, பீகார் மாநிலங்களில் ஆசிரியர்கள், குரூப் டி பணியிடங்கள், காவலர்கள் பணியிடங்களுக்கான தேர்வுகளின் வினாத்தாள்கள் அண்மையில் வெளியாகின. இதனால் அந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இதுபோன்ற மோசடியில் மாஃபியா கும்பல் உள்ளிட்டோர் ஈடுபடுவது தெரியவந்தது. தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் பொது தேர்வுகள் மசோதா 2024 லோக்சபாவில் கடந்த 6ஆம் தேதி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிமுகம் செய்தார். இந்த மசோதாவின்படி போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இந்த மசோதா லோக்சபாவில் நிறைவேறிய நிலையில் இன்று ராஜ்யசபாவில் நிறைவேறியது. சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், நமது நாட்டிற்கு இளைஞர் சக்தி இன்றியமையாதது. அவர்களது எதிர்காலத்துடன் விளையாடுபவர்களை இந்த மசோதா தடுக்கும். தகுதி இல்லாதவர்கள் பிறரின் தகுதியை அபகரிப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் பேசினார். பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி ஸ்ரீராமர் வெள்ளிரத தேரோட்டம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தை அமாவாசையை ஒட்டி ஸ்ரீராமர் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி
கோயிலுக்குள் ஒளி வழிபாட்டை முடித்துக்கொண்டு 3ஆம் பிரகாரம் வழியாக கிழக்கு கோபுர வாசலை வந்தடைந்தார். அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி தேரில் அரியணை அமர்ந்து பஞ்சமூர்த்திகளுடன் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியுடன் புறப்பாடாகி ராமநாத சுவாமி கோவிலின் 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வெள்ளித்தேரை பக்தர்கள் சிவசிவ முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காளியோட ஆட்டம், காலியான கூட்டம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவான லால் சலாம் படம் பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியுள்ளது. விஷ்ணு விஷால், விக்ராந்துடன் சிறப்பு தோற்றத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ளார். கிரிக்கெட் போட்டியை மையமாக கொண்டு உருவாகியுள்ள இப்படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முதல் காட்சிக்கு கூட்டம் வந்தபோதும் அடுத்தடுத்த காட்சிகளுக்கு எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரவில்லை. பல தியேட்டர்களில் ஷேர்கள் காலியாக கிடப்பதாக கூறப்படுகிறது. ரஜினி படத்துக்கே உரிய ஈர்ப்பு சக்தி இந்த படத்துக்கு இல்லை என்கின்றனர் ரசிகர்கள். ரஜினி படம்னா டிக்கெட் கிடைப்பதே கஷ்டம். அவரது படங்கள் முதல் நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கிறது. ஐஸ்வர்யா டைரக்ஷன், வசனம் திருப்தியாக இல்லை. இதனால் மற்றவர்களும் ஆர்வம் காட்டவில்லை எனவும் ரசிகர்கள் புலம்புகின்றனர்.